மைவித்ரியார்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனியதொரு மாலை வணக்கம். நண்பர்களே, நான் இதற்கு முன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வர சனிக்கிழமைக்குள்ளே நம்ம எம்டி சார் வெளியே வருவார். உங்களோடு வீடியோவில் நம்ம ஆப் மூலியமாக கண்டிப்பாக பேசுவார் என்று சொல்லியிருந்தேன். நம்ம ஏற்கனவே 2ஆம் தேதி அப்ளை பண்ணியாச்சு. ஆனால் அவங்க கவுண்டரில் விசாரணைக்கு கவுண்டரில் ஏற்றவே இல்லை, கவுண்டர் ஃபைல் ஆகலை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இன்றைக்கி கவுண்டர் ஆயிருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா சட்டங்கள் அப்படி தான் இருக்குது, நமக்கான சட்டங்கள் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சட்ட ரீதியாக நம்ம சந்திக்கிறது தான் நம்ம எல்லாமே சட்டப்பூர்வமாக பண்ணியிருக்கோங்கிற விஷயத்தை இது வரைக்கும் நம்ம நிரூபிச்சிருக்கோம், இப்பையும் நிரூபிப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கவுண்டர் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கவுண்டர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏரிங் வரும். பெயிலும் கவுண்டர் ஆனதுக்கப்புறம் தான் ஏரிங் வரும். ஏரிங் வந்தால் தான் டிஃப்ரென்ஸு, அதாவது நம்ம வக்கீல்கள் எல்லாமே பேசுவாங்க. அப்படி பேசுகிறது மூலிமா பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெயில் கிடைக்கும். ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் நம்ம வல்லுநர்கள் எல்லாருமே பண்ணியாச்சு. ஆனால் கவுண்டர் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் அது அரசாங்கம் தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வர சனிக்கிழமை வரைக்கும் நம்ம டைம் இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட சொன்ன விஷயமும் சனிக்கிழமைக்குள்ளே தான் சொல்லியிருக்கேன். அப்படியே இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் கண்டிப்பாக வெளியே வருவார். உங்கள்கிட்ட அதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வர சனிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி வராத பட்சத்தில் கவுண்டர் எடுக்கலை, இயரிங் வரலை அப்படிங்கிற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், அதாவது இப்போது இந்த விநாயகர் சதுர்த்தி, மிலாடி நபி இது போன்ற லீவ் நாட்களும் கலந்து வருவதனால இது கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் காத்திருக்கு. இந்த மாதத்திலிருந்து நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு. இதுக்கு மேலேயும் நாங்கள் தள்ளி போடுறதுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இந்த நாய் என்னென்னமோ லைவ் சேனல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். கிருத்திக் நாயும் சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்கான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ் சேனல் லைவ் மூலியமாக இந்த தற்கூரி நாய் அசோக் சர்நிதியும் விஜய் கிருத்திக்கும் இன்னும் பல பேர், கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். பட் அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. அதையும் இன்றைக்கி வரைக்கும் சொல்லவே கிடையாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதையும் தெரியல, என்ன வேலைக்கு போகிறாங்கிறதும் தெரியல, எப்படி வருமானம் வருதுன்னு தெரியல. அப்படி ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய, சொல்ல முடியாத ஒரு வருமானம் பார்க்குறான் அப்படின்னா அவன் ஃபோர்ஜரியா, அல்லது நம்ம நிறுவனத்தை நடத்தக்கூடிய நிறுவனர் எம்டி சார் அவர் ஃபோர்ஜரியா அப்படிங்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் வெளியே வரும். அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கான். வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கே என்னால் பிடிக்கல. ஒரு 5 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டேன். ஆனால் அவன் சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். எம்டி சாரை மிரட்டுற தோணியில் அவன் பேசியிருக்கான். ஓகேவா? மிரட்டுற தோணியில் என்னென்னமோ பேசியிருக்கான் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. பட் எனக்கு இன்றைக்கி காலையில் வேலை இருந்ததுனால அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் ஃபுல்லாக கேட்க முடியல. இப்போவும் கேட்போமா நினச்சா அவன் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதை பார்க்க வேண்டாம். அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம எம்டி சார் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் அந்த சேனலை எதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த விஜய் கிருத்திக்ங்கிற நாயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300க்கு மேலே அவன் சப்ஸ்கிரைபரே வைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அசோக் சார் மீது லைவில் கூப்பிட்டு செஞ்சு ஏகப்பட்ட வீடியோக்கள் இன்றைக்கி நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கிட்டத்தட்ட 69 லட்சம் பேர் நம்ம ஆப்பில் பயணிக்கிறவங்க 69 லட்சம் பேர் இருக்கும். ஆனால் நம்ம தான் பண்ணுறோமா, இல்லை வேறு தற்கொலைகள் யாரும் பண்ணுறாங்களாங்கிற விஷயமும் தெரியல. இன்றைக்கி 8000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே அவன் தலைகாலம் தெரியாமல் முழிக்கிறான். யூடியூப்பில் இவ்வளோ தூரம் சம்பாத்தியம் இருக்கா, அப்போ எவனவனோ என்ன வேணாலும் பேசலாமே அப்படிங்கிற ஒரு ரீதியில் இன்றைக்கி வரைக்கும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற பேரில் நிறையா கம்பெனிகள், ஏமாற்றிட்டு போன கம்பெனிகள் நிறையா இருக்குது. இந்த நாய்களுக்கு அந்த கம்பெனி எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இதுக்கு மேலேயும் அந்த ரம்மி கல்ச்சர், அந்த கல்ச்சர், இந்த கல்ச்சர்னு சொல்லி அதையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த நாய்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அவங்களாம் ஜிஎஸ்டி கட்டுறாங்களாம். ஏன் நாமளும் ஜிஎஸ்டிலாம் கட்டலையா? ஜிஎஸ்டிலேருந்து எஸ்டிஎஸ்சிலேருந்து எல்லாமே நாமளும் வரி ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அவங்க ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு என்ன வேலையோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக வாழ்கிறதுக்காக நம்ம பல பொருட்களை தயாரித்து, பல பொருட்கள் நியாயமான முறையில் ஒரு அக்ரிகல்ச்சர் மூலிமா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத, நம்ம நாட்டில் தயாரித்த பொருள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்ம நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த பொருளை இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த பொருளை வாங்கி இந்த பொருள் சேல்ஸ் பண்ணுறது தவறா? இதை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடங்க.
அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் நல்ல விஷயங்கள் நிறையா தெரிய வரும். நம்ம எம்டி சார் வெளியே வருவார். வந்து அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசுவோம். இப்போதைக்கு எது பேசினாலும் தவறாக தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எம்டி சார் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக வருவார். ஓகேங்களா? எத்தனை பேருக்கு இது போன்ற தலைவர்கள் கிடைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இதுவரை தமிழ்நாடே பார்க்காத தமிழ்நாட்டுக்கே தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள் தமிழராக பிறந்து தமிழராக வளர்ந்த நமது எம்டி அவர்கள் இன்று இவ்வளோ பெரிய உச்சத்திற்கு போய் இன்று உச்சத்திற்கு போனாலும் அந்த கிரீடத்தை தனது தலையில் சுமக்காமல் இறக்கி வைத்துவிட்டு இது போன்ற நல்ல விஷயங்கள் இதுவரைக்கும் செய்துள்ளார். இன்றி வரைக்கும் செய்துள்ளார். என்னை போன்ற பாமர மக்களில் இருந்து எல்லா மக்களுக்கும் எல்லாமே செய்துள்ளார் என்பதை எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு முறை நானும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு மைவி3 ஆர்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைத்ததால் நான் இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இதற்கு மேலும் இன்னும் பல தலைமுறை தாண்டி மைவி3 ஆர்ட்ஸ் கண்டிப்பாக நிலைச்சு நிற்கும். அதற்கு சற்று இத்தனை நாள் பொறுமை காத்த மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு நான் ஒரு சல்யூட் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு வாரம், ஓகேங்களா, வர சனிக்கிழமைக்குள்ளே நம்ம எம்டி சார் வெளியே வந்துடுவார்னு நான் சொல்லியிருக்கேன். லீவு இருக்கிறதுனால ஏதாவது லேட்டாக கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் புதன்கிழமைக்குள்ளே அல்லது சனிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தது போல் வீடியோவில் பேசுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் சனிக்கிழமைக்குள் ஆணித்தரமாக வந்து விடுவார் என்பதை நானும் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறேன். வரும் சனிக்கிழமைக்குள் அவர் முகத்தை, அவருடைய வார்த்தையை வீடியோவில் நான் கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் வெளியே வரும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாத யூடியூப் சேனல்களை, அந்த டிடி சேனல், அந்த சேனல், இந்த சேனல், எந்த சேனலையும் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. எதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறத நிப்பாட்டுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகி சில்லறைகள் எடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு கிடைச்ச உடனே இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கணும், இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளோ வைவர்ஸை கூட்டலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கதைக்கு மேலே கதையை கூட்டி கதை சொல்கிற மாதிரி திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே இவங்களே பண்ணி இவங்களே ஒரு வீடியோவை எடிட் பண்ணி ஒரு வீடியோவை போடுறாங்க. அந்த வீடியோ மூலயமா பல பேருக்கு நெகட்டிவான ஒரு மெசேஜை பரப்பி அதன் மூலயமா அவங்க வந்து ஆதாயத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியாமல் நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பேசுகிறவங்கள பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேசுகிறவங்க என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டு நெகட்டிவ் தாட்டை மனசுக்குள்ளேயும் சரி, எந்த இடத்துலையுமே நெகட்டிவ் தாட்டை நீங்கள் வந்து தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. நெகட்டிவாக ஒருத்தன் பேசுகிறான்னா அவனை வந்து நீங்கள் ஓரங்கட்டியில் தூர போட்டுருங்க. அவனுடைய வீடியோவை தூர போடுற மாதிரி தூர போட்டுருங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு நெகட்டிவ் தட்டும் எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்ல விஷயத்தை, நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ வைத்து வாழ், உண்மையை உறக்கச் சொல் என்கிற கான்செப்டில் உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க சார், நன்றிங்க மேடம்.